தோப்புகரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 19ஆம் நாள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் என்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது, வீட்டிலே சுவாமியறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து வீடு பூராவும் சாம்பிராணி தூவமுட்டி தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் படைத்து பிரார்த்தனை செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்போ வீட்டு முற்றத்திலே துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றி அங்கே சாம்பிராணி தூபங்கள் இட்டு கோலமிடக்கூடியவர்கள் கோலம் போட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பல்வேறு ஆலயங்களிலே இந்த சுக்கிரவார உற்சவம் நடைபெறும். மாலை வேளையிலே சுக்கிரவார உற்சவம், அந்த உள்வீதி வலம் பெறுகின்றதாகிய சுவாமி வலம் பெறுகின்ற சிறப்பான சுக்கிரவார உற்சவத்தில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் மாதங்கள் தோறும் நாம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி 2 பட்சங்களிலும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்கின்ற 2 பட்சங்களிலும் வருகின்ற சதுர்த்தி விரதம். இது தேய்ப்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவர் விநாயகர், விக்னங்களை எல்லாம் வேரோடு களைப்பவர் விநாயகர். அந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்களில் நாம் கலந்து கொள்வதோடு, யார் யாருக்கெல்லாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் செல்லுகின்ற பொழுது, ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லாமல் ஒரு தேங்காய் எடுத்து சென்று விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து பலம் வந்து சிதறு தேங்காய் அடிக்கின்ற பொழுது நல்ல எண்ணங்களோடு, நல்ல மனதோடு, நல்ல சிந்தனையோடு எல்லா விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோகங்களும் வேதனைகளும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற வேண்டும். சர்வே ஜனாகா சுக்கினோம் பவந்து, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் சேமமான வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த சிதறு தேங்காய் அடித்து பிரார்த்தனை செய்யப்படுகின்ற பொழுது விநாயகப் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமாம். இப்போ நாங்கள் வளர்ப்புறை சதுர்த்தியிலே விநாயகருடைய பூஜைகள் வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அதேபோல் தேய்பிறை சதுர்த்தி. இந்த வளர்ப்புறை தேய்பிறை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். வளர்ப்புறை என்பது அமாவாசை வந்து பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி என்று வருகின்ற பொழுது வளர்ப்புறை சதுர்த்தி. தேய்பிறை என்கின்ற பொழுது பௌர்ணமி. பௌர்ணமி வந்து பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி. இது சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான நாளிகேரம் என்கின்ற அந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும், விநாயகருக்கு விருப்பமான மோதகம், கொழுக்கட்டை, அவல், சுண்டல், பால், மாம்பழம், ராசவள்ளிக்கிழங்கு
எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்வது. நமக்கு ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆலயம் அருகிலே இல்லை, அல்லது அதற்கு நேரப்பழு என்று சொன்னால் வீட்டிலே சுவாமி அறையிலே பிள்ளையாருக்கு முன்னாலே ஒரு வெற்றிலை பழத்தை வைத்து சிறிது கற்கண்டை வைத்து பிரார்த்தனை செய்தாலும், ஒரு அருகம்புல்லை எடுத்து பிள்ளையார் படத்திலே சாத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே நாம் இந்த இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.